ஐயா வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்காரு. கூட்டணியில் இருக்கிற இப்படி ஒருத்தர் கொள்கையை பேசலாமா? வேல்முருகன் சொல்றாரு, இந்த சேகர்பாபு உரிமையில பேசியிருக்காரு. அதையே ஸ்டாலினும் பேசிவிட்டார். நீங்க சபாநாயகர் அப்பாவும் இருக்காரு, அமைச்சர் சொல்ல வேண்டிய பதில அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. வேல்முருகன் மேல எந்த பிழையும் கிடையாது. அவருடைய உரிமையை மறுத்தது தமிழர்களுடைய உரிமையை மறுத்ததா? தொடர் வண்டிக்கு போனீங்கன்னா பயணச்சீட்டு கொடுக்குற இடத்துல அவன் இந்திக்காரன் இருக்கான், எல்லா இடத்துலையும் இந்திக்காரன். கேட் கீப்பர் இந்திக்காரனா இருக்கான், ரயில்வே கேட் கீப்பர். இந்த திருப்பூர் இந்த பக்கம் ஈரோடு பகுதியில் 1.5 லட்சம் பேர் புதுசாக வடநாட்டுக்காரன் வாக்காளராக பதிவு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மணி செய்தியாளர் என்ன ஆக போகுது தமிழ்நாட்டுன்னு தெரியல. தமிழக நோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்களுடைய செயல் அதிக பிரசங்கித்தனமானது என்றும் உரியவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இது குறித்து தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் ஐயா. நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர் கேள்வி எழுப்புறாரு. கேள்வி எழுப்புவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட சூழல்ல அவர் பேரவைத் தலைவர் போய் முன்னாடி நிற்கிறாரு. அதை பற்றி அவர் கண்டிச்சு நீங்க போய் இடத்துல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக வேல்முருகனுடைய இந்த செயல்பாடு ஒரு அதிக பிரசங்கித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பேரவைத் தலைவர் கேள்வித்தார். அந்த சம்பவங்கள் பற்றி நீங்க என்ன கருத்து? அதாவது நம்முடைய ஐயா வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்காரு. கூட்டணியில் இருக்கிற இப்படி ஒருத்தர் கொள்கையை பேசலாமா? எஜமானர் மு.க. ஸ்டாலினுடைய ஒப்புதல் இல்லாமல், அந்த ஸ்டாலின் அவருடைய அந்தரங்க செயலாளராக போல் இருக்கக்கூடிய சேகர்பாபுவுடைய முன் ஒப்புதல் இல்லாமல் பேசுகிறதே முதல்ல தப்பு. அடுத்தது பேரவைத் தலைவர் முன்னாடி போய் நின்று தகராறு பண்ணுறது, கூச்சல் போடுறது டெல்லியில் திமுகவுக்கு பழக்கமாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் அது கூடாது அப்படின்னு அவங்க ஒரு வரைமுறை வரம்பு வைத்திருக்கலாம். இப்போ இதில் நமக்கு என்னென்னா என்ன பேசினாருங்கிறது தானே முக்கியம். எங்கேயோ ஒரு மாவட்டத்தை சொல்லி தமிழ் தெரியாத கோட்டாட்சியர் இருக்கிறார், பல இடங்களில் தமிழ் தெரியாத அதிகாரிகள் இருக்காங்க. அந்த மாதிரி தமிழ் தெரியாத அதிகாரிகள் போட்டிங்கன்னா மக்கள் எப்படி அவங்களை அணுக முடியும்? அது என்ன ஜனநாயகத்தில் எப்படி நடக்கும் என்பது தான் வேல்முருகன் கேட்குற கேள்வி. அதுக்கு அவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார், உண்மையான சம்பவம் சொல்கிறார். 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருக்கும்போது ஓபிஎஸ் ஒரு திருத்தம் கொண்டு வர்றாரு. இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வர்றாரு. நிறைவேற்றிட்டாங்க. அதாவது அதற்கு முன்னால் வெளிமாநில அதிகாரிகள் இங்கே தமிழ்நாட்டில் பணியாற்றுவதற்காக தமிழ்நாடு அரசு துறையில் அவங்க தமிழ்நாட்டுடைய 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் என்ற அளவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று தமிழ் தெரிஞ்சிருக்க வேண்டும் அவங்க. ஏன்னா தமிழில் மனு அவங்க படிக்கணும், தமிழில் கேட்குறவங்களுக்கு தமிழில் பதில் சொல்லணும். இப்போ மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் இந்த மாதிரி வரணுங்கிற ஒரு நிபந்தனை இருந்தது அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில். அந்த நிபந்தனையை ஜெயலலிதா ஓபிஎஸ் அவர்கள் நீக்கினார்கள். நீக்கிட்டு என்ன கொண்டு வந்தாங்கன்னா முன்கூட்டியே அந்த 2ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கணும், தமிழில் தேர்வு எழுதி அவங்க வந்தால் தான் வெற்றி பெற்றால்தான் அதிகாரியாக வர முடியும் என்பது தேவையில்லை. வெளிமாநில அதிகாரிகள், வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள், ஊழியர்கள், அவர்கள் தமிழ்நாட்டு அரசு வேலையில் சேர்ந்த பிறகு 2 ஆண்டுகளில் அந்த தேர்ச்சி பெற்றால் போதும் அந்த தேர்வு எழுதி அப்படிங்கிறது திருத்தமாக கொண்டு வந்துட்டார். நாம் தமிழ் தேசிய பேரியக்கம் கடுமையாக அதை எதிர்த்து பல போராட்டம், கொஞ்ச நஞ்சம் இல்லை, பல போராட்டம். சென்னையில எல்லாம் அந்த இதில் தரமணி பக்கம் இருந்த ஐடி பாலிடெக்னா அதுக்கெல்லாம் அங்கே எடுத்தாங்க. இந்த மாதிரி வெளிமாநிலாம் அங்கெல்லாம் போய் முற்றுகை போராட்டம் எடுத்த போனோம்னு வச்சுங்களேன், ஒரு நேர்காணல் வச்சுருந்ததெல்லாம் போனோம். அந்த மாதிரி பல இடங்கள்லாம் நடத்தணும். அது மாதிரி சொல்லக்கூடாது, நீங்கள் தமிழில் தேர்வு எழுதிக்கணும் அப்படிங்கிறது, முன்கூடியே தமிழ் தெரியணும் அப்படிங்கிறத வைக்க வேண்டும். ஏன்னா இந்த 2 ஆண்டில் அவர் போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்குவாங்க. இங்கே பதவி இப்போ மாவட்ட ஆட்சியர் ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்க, அவருக்கு என்ன கொடுக்க மாட்டாங்களா? இல்லை ஐயா, இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, இப்போ இது அதிமுக அரசு கொண்டு வர இந்த சட்ட திருத்தம்ன்றது வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டவரும் பங்கெடுக்கலாம். தமிழ்நாடுடைய அரசு பணிகள் அதனுடைய உள்ளூர்ல வேலை செய்வதற்கு இப்படி வெளிநாட்டினர் வெளி மாநிலத்திலையும் அனுமதிக்க குறித்து திருத்தம் இவங்க ஏன் கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? அதை திமுக மாத்தாம இருக்கு என்ன வரைக்கும். அது என்னன்னாக்க
அன்னைக்கு கூட அதை திமுக கடுமையாக எதிர்க்கலை, தெருவில் வந்து பிரச்சாரம் பண்ணலை. இப்போ அமைப்புகள் நாங்கள் செஞ்சோமே தவிர அவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை. அது இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒரே கொள்கை. இப்போ இதில் நடந்ததில் என்னென்னா வந்து இதை சொல்ல வர்றாரு வேல்முருகன், சொல்ல வர்றாரு திமுக ஆட்சி வந்த பிறகும் அது தொடர்ந்தது. நான் தலையிட்டு இந்த சட்டமன்றத்தில் பேசித்தான் அதில் மாற்றம் வந்திருக்கு. நீங்கள் வந்து என்ன மாற்றம் வந்திருக்குனாக்க தமிழ் தாள் ஒன்று சர்வீஸ் கமிஷனில் சேர்த்தரணும். அப்போ 2வது குரூப் 1 குரூப் 2 இருக்குல்ல, இதில் வந்து சர்வீஸ் கமிஷனில் தமிழ் தாள் ஒன்று எழுதணும். யாராக இருந்தாலும் வெளி மாநிலமாக இருந்தாலும் அவங்க எழுதணும். அதில் தேர்ச்சி பெற்றால் தான் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் வந்த பிறகும் வந்து தெரியாத ஆர்டிஓ எப்படி இருக்கார், ஒரு கோட்டாட்சியர் எப்படி இருக்கார், தமிழ் தெரியாதவர் எப்படி இருக்கார், மனு படிக்க தெரியாதவர் எப்படி இருக்கார், பல பேர் அப்படி அதிகாரிகள் நிறைய பேர் வந்து வேலை சேர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா பேச வர்றாரு. அதைத்தான் வந்து இவர் வந்து இது நேரம் இல்லை, அதிக பிரச்சனையாக பேசுகிற, அதை பேசுகிற, இதை பேசுகிற சேகர் பாபு சொல்கிறாரு. அதை அனுமதிக்கலை, அவர் சபாநாயகரை அதை அனுமதிக்கலை. மந்திரிக்கிட்ட முன்னே சொல்லியிருக்கணும், அதை சொல்லணும், இதை சொல்லணுங்கிறாங்க அவங்க. அதை திருப்பி போய் பேரவைத் தலைவர்கிட்ட வலியுறுத்துறாரு. முன்னாடி வந்ததே குற்றங்கிறாங்க, தீட்டுங்கிறாங்க. முன்னாடி வந்ததே குற்றம், அப்படி இந்த இடத்த வந்ததே இது வரைக்கும் அந்த மாதிரி போனதில்லை, அந்த புனிதத்தை கெடுத்ததில்லை என்று பேசி கொஞ்சம் கொச்சையாக ஒரு ஒருமையில் பேசியிருக்காரு. அதையும் சொல்கிறாரு இவர் வேல்முருகன் சொல்கிறாரு. இந்த சேகர்பாபு ஒருமையில் பேசியிருக்காரு. அதையே வந்து ஸ்டாலினும் பேசிவிட்டார். ஒருமையில் பேசியிருப்பார் போருக்கு அதிக பிரசித்தனம்னும் ஸ்டாலின் சொல்கிறாரு. இப்போ இந்த சிக்கலை வந்து நான் முதல்ல பேசினேன், அதிமுக ஆட்சியில் வந்ததை அப்படி திருத்தணும்னு சொன்ன உடனே உதயகுமார் அதிமுக எழுந்திரிச்சு டாம் டோம்ங்கிறாரு. அப்போ திமுக அது மாதிரி 2 ஒன்றா இருக்கு பாருங்க. நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது 2 ஒன்றா இருக்குது. இப்போ உள்ளது தானே சொல்கிறாரு, நீங்கள் போட்டது தானே சொல்கிறாரு வேல்முருகன். அது என்ன தப்பு இருக்குது? நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிற அதிமுக, நீங்கள் 2 பேரும் ஒன்று. வடநாட்டுக்காரனுக்கு காட்டி கொடுத்துட்டு போகிற செட்டு அதை கேட்டார். அதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஏதோ அவங்க கண்ணியம் குறைந்து விட்டது, டெக்கோரம் குறைந்து விட்டது, அது இதுன்னு சொல்லி தமிழர்கள், ஆமாம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தமிழ் போய் அணுகிறதுக்கான அதிகாரிகள் தமிழ் தெரியாமல் வெளி மொழி பேசுகிறவனை போட்டுட்டு இருக்கியேன்னு அந்த மக்கள் பிரச்சனை இருக்கு பாருங்க. அந்த கணம், அந்த வலி துளியும் இந்த 2 செட்டுகள் இல்லைங்க. திமுகவும் அதிமுகவும் இல்லைங்க, நம்ம மக்கள். இது தமிழ்நாடு அரசுலேயே. இப்போ நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா, தொடர் வண்டிக்கு போனீங்கன்னா பயணச்சீட்டு கொடுக்குற இடத்துல அவன் ஹிந்திக்காரன் இருக்கான், எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரன். கேட் கீப்பர் ஹிந்திக்காரனாக இருக்கான் ஒரு கிராமத்தில், ரயில்வே கேட் கீப்பர். அப்படி கொண்டு வந்து நிரப்பிட்டாங்க, எங்கே பார்த்தாலும் நிரப்பிட்டாங்க. அஞ்சலகத்தில் கொண்டு வர்றான், எல்லா இடத்துலையும் போடுறான். அந்த மாதிரி நம்ம மொழி பறிபோகிறது, உரிமை பறிபோகிறது. இது வந்து இது தலையிடணும் மாதிரி கோட்டாட்சியரே இப்படி இருக்கலாமான்னு கேட்க வர்றத அதில் கவனம் போகலை ஸ்டாலினுக்கோ, சேகர்பாபுக்கோ, உதயகுமார் அதிமுக உதயகுமாருக்கோ. இது 2 என்ன பண்ணுது, அது வந்து இவர் கேட்ட முறை தப்பு. ஏதோ அவங்க புனிதம் கெட்டு போச்சான். புரட்சி தலைவி ஆட்சியில் வந்திருக்குது, புனிதம் கெட்டு போச்சு. அந்த புரட்சி தலைவி ஆட்சியில் இது கொண்டு வந்து திணிச்சிங்க. அது மாதிரி இன்றைக்கி சீர்கெட்டதை கெடுத்ததே அதுதானே, சர்வீஸ் கமிஷன் சட்டத்தை திருத்தி அதான் அது மாதிரி பண்ணி அவரை இழிவுபடுத்துகிறாங்க. அது அவர் வந்து வெளியே ஆத்திரத்தோட செய்தியாளர் சந்திக்கிறாரு, கொடுக்குறாரு, போகிறாரு, வர்றாரு. அது வந்து வேல்முருகன் மேலே எந்த பிழையும் கிடையாது. அவருடைய உரிமையை மறுத்தது தமிழர்களுடைய உரிமையை மறுத்ததான். பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழருக்காக தான் பேசியிருக்காரு. அது வந்து இவர்களுடைய அடையாளம், திமுக அதிமுக அடையாளம் வெளிப்படுகிறது. தமிழர் எப்படி போனாலும் பரவாயில்ல. ஏன்னா அயல் நாட்டுக்காரங்க கூஞ்சிட்டாங்க, வெளி மாநிலத்துக்காரன். இந்த திருப்பூர், இந்த பக்கம் ஈரோடு பகுதியில் 1.5 லட்சம் பேர் புதுசாக வடநாட்டுக்காரன் வாக்காளராக பதிவு பண்ணியிருக்கானா. 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர். என்ன ஆகப்போகுது தமிழ்நாட்டுன்னு தெரியல. வெளியார் ஆக்கிரமிப்பு சாதகங்களை வாக்காளராக வந்துட்டு இருக்கான். இன்னும் அதை மாற்றி எங்கே வேணாலும் போட்டு போடலாம். ஒரு ஓட்டர் ஐடியை வச்சுட்டு எங்கே வேணாலும் போடலாம். இப்போ ஆதாரெலாம் சேர்க்க போகிறாங்க பாருங்க. தேர்தல் கமிஷன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். எங்கே வேணாலும் ஓட்டு போடலாம். தமிழ்நாட்டில் அந்த வேட்பாளர், இந்த சட்டம் இந்த மாநிலத்தில் உள்ளதெல்லாம் வேட்பாளர் இருக்கணும் இருக்குல்ல, அதனால் அது தமிழ்நாட்டுக்காரன் நிற்கிற சட்டமன்றத்துக்கு இல்லைன்னா அதையும் மாற்றிடுவாங்க அடுத்தாப்புல. யார் வேணாலும் நிற்கலன்னு. அப்போ அவர்கள் வந்து யாருக்கு போடுவாங்க? பாஜக, இந்தி, காங்கிரஸ். இந்த காங்கிரஸ், திமுக, அதிமுகத்துக்கு பாஜக காட்டி கொடுக்குற கட்சிகளை திமுக அதிமுக இதுக்கு போட மாட்டான். இவங்க எவ்வளவுதான் நம்ம இனத்தை காட்டி கொடுத்து வடக்கத்தியானுக்கு இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு ஜாலரா போட்டாலும் இவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ அதுக்கு எடுத்துக்காக நான் புதுச்சேரியை சொல்றது திரும்ப புதுச்சேரியில் ஏன் திமுக அதிமுக ஆட்சி அமைக்க முடியல? இது வடநாட்டுக்கு காட்டி கொடுக்குற கட்சி தான் திமுக அதிமுக. ஆனால் ஏன்னா அடுத்தவனுக்கு போடணும், அவனுக்கு நேர ஆள் இருக்கான். இந்தி ஏகாதிபத்தியத்துக்கு, இந்திக்காரனுடைய தாசனாக இருப்பதற்கு
தமிழ்நாட்டிலே கட்சி வச்சுருக்காங்க. யார்? காங்கிரஸும் பாஜகவும். அடுத்தது வெளிமாநில வாக்காளர்கள் அதிகரித்து வரக்கூடிய இடம் புதுச்சேரி. எனவே அவங்க என்ன பண்ணுறாங்க, திமுக அதிமுகலாம் அயல் கட்சி நமக்கு. இந்த 2 பேரில் ஒருத்தரை போடலாம், ஒன்று காங்கிரஸ் அல்லது பிஜேபி. இப்போ அப்படித்தானே இருக்குது. நாளைக்கு இந்த அபாயம் தமிழ்நாட்டுக்கு வரும். இன்னைக்கு உங்களுக்கு தீட்டுப்பட்டு போச்சுல வேல்முருகன் கேட்டது, நீயும் பாதிக்கப்படுவ. நீ எவ்வளவு டெல்லிக்கு காட்டி கொடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் உனக்கு போட மாட்டான். பாஜகவுக்கு போடுவான், அதுலேருந்து எது கட்சி பிரிஞ்சா அதுக்கு போடுவான், இல்லைன்னா காங்கிரஸுக்கு போடுவான். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக அதிமுக எங்கே ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வடநாட்டுக்காரன் அதிகரிக்கிற நிலை உருவாகும் என்ற எச்சரிக்கை வேண்டும். இது அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, அது போயிட்டு போகுது. அதை தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழி தமிழர் தாயகம் என்பதும் பறிபோகும். அந்த அக்கறையோடு அந்த சீற்றத்தோடு நம்ம இதை பார்க்கணும். திமுக போகலன்னா அவங்களுக்கு அமெரிக்காவில் போய் கம்பெனி வச்சுட்டு போடுவாங்க. 10,000 கோடி பணம் இருக்குது. எலான் மஸ்கோட போய் கூட ஷேர் பஸ் சேர்த்துக்கலாம். அந்த ஆட்கள்லாம் திமுக அவங்க பிள்ளைகளை அங்கேயே கொண்டு குடியேற்றிடலாம். நம்ம மக்கள், நம்ம மொழி, நம்ம தாயகம், தமிழன் தமிழச்சி, அப்படி யோசனை பண்ணுங்க. அந்த அபாயம். எனவே இந்த மாதிரி விஷயங்களை ஏதோ விமர்சிக்கிறோம், திமுகவை தாக்குறோம், அதிமுக தாக்குறோம்னு நினைக்காதீங்க. மாற்று என்ன செய்யணும்? தமிழ் தேசியம்தான் மாற்று. தமிழ் தேசியத்துலேயும் நாங்கள் சொல்கிறதுக்காக நீ கேட்காத. இப்படி இருக்கியா, உண்மையாக இருக்கியா, வைக்கிறியா, என்னை பார்த்து கேளு, எங்கள் பொதுச் செயலாளர் தோட வெங்கட்ராமன் பார்த்து கேளு. அது மாதிரி சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி. தமிழ் தேசியமும் நம்ம உங்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கணும். மக்கள் விழிப்படையாமல் எல்லாம் நாங்கள் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பேரிழப்பில், பேர் அபாயத்தில், பெரிய விளிம்பில் இருக்கிறோம். அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை திமுக அதிமுகவுக்கு. அவன் நாளைக்கு எம்எல்ஏ வர முடியாட்டி கூட பரவாயில்ல, அவன் வேறு வகையில் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, பெரிய கம்பெனி முதலாளி ஆடுவாங்க. அந்த வகையில் நம்ம பாதுகாக்கிறதுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை கொண்டு போகணும். வேல்முருகன் நிகழ்ச்சி என்பது தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியோட இனத்துக்கான நிகழ்ச்சி. தமிழர் தாயகம், தமிழ் தாய்மொழி, தமிழுக்கான ஒரு பாதுகாப்பு. இதிலிருந்து சிந்திக்க வேண்டும், இந்த அபாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய சின்னமான உதயசூரியன்ல இருந்து ஜெயிச்ச வேல்முருகன் அப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறது சரியில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. சொல்லலாம் தான், ஏன் அந்த சின்னத்தில் போய் ஜெயிக்கணும்? இல்ல, இப்ப வேல்முருகன் உதயசூரியன்ல இருந்து பேசலாம். எதிராக அவர் ஏன் பேசணும்? நீ என்ன சொல்றேன், திமுக அசல் திமுக காரர் கூட பேச உரிமை இருக்கு. வாக்கெடுப்புன்னு வந்தாக்கா அவங்களுக்கு தான் போடணும். அவங்க ராஜீவ்காந்தி கொண்டு வந்த சட்ட திருத்தத்தினால இல்லைன்னா அதுவும் போட வேண்டியதில்லை. சுதந்திரம் இருக்கணும் சட்டசபையில். ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா நீங்கள் ஒரு வேல்முருகன் அவங்க அடுத்த கட்சிக்காரர் அங்கே அவங்க நின்னாருன்னு வச்சுக்கோங்க, திமுக கட்சிக்காரர் கூட பேசுகிறதுக்கு பழைய சட்டமன்றத்தில் உரிமை இருந்துச்சுங்க. திமுக எதிர்த்தும் பேசலாம், ஓட்டும் போடலாம், சரியில்லைன்ட்டு. அந்த மாதிரி அதை வச்சுருந்தாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கட்சியெல்லாம் அவங்க பெருசாக ஒன்றும் சொல்லிக்கல. கட்சி நிற்கிறத பற்றி, தேர்தல் நடத்துறதை பற்றி, அமைப்புகளுடைய சுதந்திரத்தை பற்றி தான் பேசுவாங்க. தேர்தல் கான்ஸ்டியூஷனில் ராஜீவ்காந்தி கொண்டு வந்து தான் அந்த கட்சி மயமாக்கினது. இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்து கட்சி இதாக்குனது ராஜீவ்காந்தி தான். இல்லைன்னா ஒரு 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 எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ அவர் மனச்சான்றுக்கு பேசலாமா இல்லையா? வேல்முருகன் விடுங்க, அப்புறம் எதுக்கு அவர் மக்கள் பிரதிநிதி? அதனால் பேசுகிறதுக்கு ஒரு உரிமை உண்டு. அது அவங்க இன்னைக்கு உள்ள அந்த சின்ன ஒதுக்கினதை வச்சு பார்க்க போனால் அவங்கெல்லாம் திமுக கட்சிக்காரவங்க கணக்கில் தான் வருவாங்க. திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள் உண்மையில் வேறு கட்சியாக இருந்தாலும் திமுக என்ற கருத்துப்படி நாளைக்கு அவங்க கொறடா ஒரு உத்தரவு போட்டால் அதன்படி தான் அவங்க வாக்களிக்கணும். அதை மீறி வாக்களிச்சது தெரிஞ்சதுன்னா அவங்கள கட்சியை விட்டு நடவடிக்கை எம்எல்ஏ விட்டே நீக்கலாம். எப்படி இருக்குது அந்த மோசம் இருக்குது. மற்றபடி அந்த மாதிரி உரிமை ஏற்கனவே இருந்தது போல் உறுப்பினர்களுக்கு இருக்கணும். ஒரு கட்சித் தலைவர் என்ற முறையில் வேல்முருகனுக்கு இதெல்லாம் விதிவிலக்கு கொடுத்து அவருக்கு உரிமை உண்டு என்பதை பார்க்கணும், நீக்கு போக பார்க்கணும். கூட்டணி தான் நம்ம ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்னம், வெளியே தெரிஞ்ச சின்னமாக இருந்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று அதை ஏற்றுக்கிட்டு அவர் நின்னார். அதுக்கு மேலே நம்ம திமுக ஒரு உறுப்பினரை நிர்பந்தப்படுத்துறது மாதிரி, கட்டாயப்படுத்துறது மாதிரி அவர் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது என்ற ஜனநாயகமும் தலைமை தாங்கக்கூடிய கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்கு அந்த ஜனநாயக உணர்வும் இருக்க வேண்டும். இந்த சட்டமன்ற நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர் சந்திக்கிற வேல்முருகன் சொல்றாரு, நான் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய, தமிழ் மக்களுடைய உரிமைக்காக நான் குரல் எழுப்புறேன். ஆனால் சேகர் பாபு என்னை ஒருமையில பேசினார், முந்திரி கொட்ட மாதிரி நீ முந்திக்கிட்டு இது பண்றேன்னு. அப்படி பேசுவதற்காக ஒரு ஏற்கனவே அதிமுகவிலேருந்து வந்தது ஒண்ணு. இன்னொன்று, நான் என்னுடைய மொழிக்காக இருக்கிறேன், அவர் பிறமொழியாளராக இருக்கனால அதை எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? சொல்றாரு, அவருடைய தாய்மொழி வேற சேகர் பாபுக்கு என்றதால அதை வச்சு சொல்றாரு. அது அப்படித்தானா என்பதை ஆய்வு பண்ணி தான் முடிவு பண்ணணும்.
அது சொன்னதே குற்றம் சொல்ல முடியாது. அப்படி அவர் இருக்காரா இல்லையா என்று அந்த பகுதியில் வாழ்கிறவங்கள, இப்போ அவர் சென்னையில் தானே வெற்றி பெற்றிருக்காரு, அந்த பகுதியில் உள்ளவங்க மற்றவங்க பேசி, இல்லை அப்படியெல்லாம் அவர் பார்க்கறதில்லப்பா, மொழி இனம் பார்த்து தன்னுடைய தாய்மொழியோட தான் நம்ம ஐக்கியமாக இருக்கணும், தமிழை தாய்மொழியாக கொண்டவங்களோடலாம் அயலாராக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இல்லை சேகர்பாபு, அல்லது இருக்கிறார் என்பது அந்த பகுதியில். அந்த சென்னையில் அவர் மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு, அதிமுக இருந்திருக்காரு, இப்போ இதில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இதை ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் சொல்லிட முடியாது. இன்னைக்கு வந்து திமுகவில் முதன்மை அமைச்சர்களாக இருக்க பல பேர் வந்து அதிமுகவிலேருந்து வந்தவங்க தான். அதனால வந்து பெரும்பாலும் இவர்களுடைய முடிவுகள் என்பது வந்து அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதனால எல்லாம் இல்லை. அதிமுக திமுக என்ன வேறுபாடு இருக்கு? அதிமுக திமுகவுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? எல்லாம் ஒன்று தான். அது சும்மா அவங்க பதவி சண்டை போட்டுட்டாங்க ஒருத்தர் தலைவர் யார் என்னன்ட்டு. ஒரு கருணாநிதி யோகோபித்து எம்ஜிஆருக்கு எந்த செல்வாக்கு இருக்கு நினைச்சாரு. கருணாநிதி நம்மளால தானே தலைவரானார்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. எம்ஜிஆர் ஆதரிக்கணும்னா கருணாநிதி அன்னைக்கு நெடுஞ்செழியனுக்கும் அவருக்கு ஏற்பட்ட, அண்ணா இறந்தவொடனே ஏற்பட்ட போட்டியில் எம்ஜிஆர் ஆதரவு மட்டும் இல்லை என்றால் திமுக பொதுக்குழுவில் கருணாநிதி வெற்றி பெற்றிருக்க முடியாது, அவர் பெரும்பான்மை பெற்றிருக்க முடியாது, ஒரு மனசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார். அதுதான் செய்தி. அந்த நிலையில் எம்ஜிஆர் நம்மளால் வந்துட்டு நம்மளெல்லாம் புறக்கணிக்கிறாருன்னு அவர் நினச்சிருக்கலாம். இந்த ஆளெல்லாம் இன்னும் இந்த ஆளுடைய தயவு நம்ம எதுக்கு, நம்ம தான் வந்துட்டோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பர்சனலாக மோதலில் வந்ததே தவிர கொள்கை சண்டையெல்லாம் எதுவும் கிடையாது ரெண்டுக்கும். அதனால் இப்போவும் ரெண்டு கொள்கை சண்டை கூட கிடையாது ரெண்டு பேருக்கும். ஐயா, இப்போ இந்த வேல்முருகனுடைய செயல்பாடு வந்து சட்டமன்ற மாண்புகளுக்கு வந்து மாஸ்க் கற்பிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா பேரவைத் தலைவர் இது பண்ணுறாரு, முதல்வரும் இது பண்ண. இப்போ இதற்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து பேரவைத் தலைவராக தனபால் இருந்தப்ப திமுகவினர் வந்து அங்கே வந்து கலவரம் பண்ணி அது அவருடைய சட்டையை கிழிச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதற்கு முந்தைய காலங்களில் வந்து முதல்வராக ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவருடைய சேலையை கிழித்த சம்பவம் நடந்தது. இப்போ இதோடு இந்த வேல்முருகனுடைய இந்த செயல்பாடு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டமன்ற மாண்பு இந்த மாண்புங்கிறது இருக்கு பாருங்க, ஒருத்தர் மாதிரி பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மாண்பெல்லாம் கிடையாது. திமுக அதிமுக கிட்ட மாண்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சட்டசபை மாண்பை வந்து அந்த அம்மா பண்ண இழிவு இருக்குல்ல, ஜெயலலிதா சேலையை பிடிச்சிக்கிட்டு துரைமுருகன் பண்ணார் போனார் இழி, அது ஒரு பக்கம். அது ஒன்று எதையாச்சும் அதிகாரம் இருக்குல்ல, அந்த அம்மா பண்ணதை கொஞ்சம் நஞ்சல உறுப்பினர்களை இழிவுபடுத்துறது. இப்போ விஜயகாந்த் எல்லாம் அந்த அம்மா எப்படி கூட்டணி கட்சி தலைவர் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், அவங்களுக்குலாம் தெரியும். ஒருத்தர் அவங்க மாண்பெல்லாம் ரெண்டு பேரும் கிடையாது. அவங்களுடைய சொந்த அகங்காரம், ஆணவம், சொந்த லாப நஷ்டம், இந்த அடிப்படையில் தான் கூட்டணி சபையெல்லாம் பயன்படுத்திய தவிர மாண்பு அவங்க கெடுத்தாங்க, அவங்க கெடுத்து இதில் ஒன்றும் மாண்பு ஒன்றும் கெட்டு போகல. இப்போ ஒரு வேல்முருகன் போய் சபாயத்தை வலியுறுத்துறது என்ன மாண்பு கெட்டு போச்சு? இப்போ நீங்கள் வந்து இப்போ நாடாளுமன்றத்தை அன்றாட கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? நாடாளுமன்றத்தில் போய் மக்களவை மாநிலங்களவை சபாநாயகர்கிட்ட போய் பேசுகிறீங்க, அவைத் தலைவர்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாருமே கூச்சல் போடுறீங்க, இது பண்ணுறீங்க. சபையே நடத்த விட்றது அங்கே பார்லிமெண்ட்டில் நடக்கல, சௌரியமாக போயிடுது. கையெழுத்து போட்டு கொஞ்சம் நேரம் கலாட்டா பண்ணிட்டு வெளியில் வந்து அவன் வேலையை பார்க்குறதுங்கிறது வந்துருச்சு. பார்லிமெண்ட் என்பது மக்கள் பிரச்சனையை பேசுறதில்லைன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு போய் அவர் கேட்டுட்டாருங்கிறத வந்து சாதாரண அதை புரிஞ்சுக்கிட்டு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போகணும். அவங்களுக்கு உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இப்படிலாம் எதுக்கு நம்ம வேணும் சபாநாயகர்கிட்ட போய் அப்படின்னா சரி, அப்படியே அவர் வலியுறுத்துறாரு, பேசிட்டு போட்டு ஒரு நிமிஷம் அனுமதிச்சாருனாங்கிறேன். இவ்வளவு பேசுகிறீங்கல்ல, நீங்கள் சபாநாயகர் அப்பாவும் இருக்காரு, அமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலாக அப்பாவும் சொல்லிட்டு இருக்காருங்க. நம்ம பார்க்குறவங்க பார்வையாளர்கள் தெரியுதுங்க. அது நீங்கள் சபையை தான் நடத்தணும். உங்களே அதெல்லாம் எடுத்து சொல்கிறா பேரவைத் தலைவர் இன்னொரு அமைச்சர் மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டாலின் மகிழ்ச்சி அடைகிறதுக்காக ஒரு சபையை வந்து நடுநிலை தவறி நடத்துறீங்க. அவங்க நம்பிக்கையில் அதை கொண்டு வர்றாங்க, எண்ணிக்கை இல்லை. திமுக கொண்டு வந்துச்சு, அது எண்ணிக்கை இல்லாதனால தோற்று போய் தெரியுதான் கொண்டு வர்றாங்க. ஆனால் அடிக்கடி இப்படி கொண்டு வர்றதில்லை பேரவைத் தலைவர் மேலே. எப்படி இருந்தாலும் பேரவைத் தலைவர் மேலே ஒரு மதிப்பு வச்சுக்கணும். எல்லாருக்கும் நமக்கு நாளைக்கு அதுதான் நினச்சிட ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்குது. பேரவைத் தலைவர் மேலே நமக்கு இப்படி ஒரு இழிவுபடுத்துறது மாதிரி பண்ணிட வேண்டாம், நம்ம கட்சிக்காரங்க பேசிக்கிறது மாதிரி பேரவைத் தலைவர் அப்படி இழுத்துட வேண்டாங்கிற ஒரு வரம்பு எல்லாருக்குமே பொதுவாக உண்டு, எப்பவும் உண்டு. அதெல்லாம் தாண்டி பேசக்கூடிய அளவுக்கு அப்பா அவர்களுடைய நடவடிக்கை இருக்குது. இப்போ அவர்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுங்க, தான் முடிஞ்சு போச்சு இவ்வளோதானே, இதில் என்ன பண்ணுறது? இது ஒரு சின்ன சம்பவமாக முடிஞ்சிருக்கும். அகங்காரம் வருதுங்க, ஆணவம் வருது. அரசு நம்ம இருக்கோம், நம்ம தயவில் ஜெயிச்சுட்டு, நம்ம சின்னத்தில் ஜெயிச்சுட்டு, இவ்வளோ உனக்கு ஆணவமா இப்போ
அப்படிங்கிற ஒரு உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்துகிற போக்கு தான் ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் தெரியுது தவிர ஜனநாயகத்தினுடைய கூறு எதுவும் அதில் இல்லை. திமுகவும் அப்பாவும் நடந்துக்கிட்ட முறையில். ஐயா, இப்போ இது குறித்து வேல்முருகன் பேசுகின்ற பொழுது என்னை கூட்டணியிலிருந்து வெளியேற்றினா வெளியேற்றட்டும், நான் அதை பற்றி கவலைப்படல அப்படின்னு சொல்றாரு. இந்த 2026 தேர்தலில் அப்படி வேல்முருகன் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டால் அப்படியான வேற தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளார அவர் இணைந்து அப்படியான தேர்தல் எதிர்கொள்வார் நீங்க கருதுறீங்களா? அது தெரியாது எனக்கு, அது அவருடைய முடிவு. அதையெல்லாம் நம்ம யூகம் பண்ணவும் நான் விரும்பவில்லை. நன்றி. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.